இந்த முதல்கட்ட தேர்தல் அறிக்கையை ஒரு வாக்குறுதிகளாக இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதுல இந்த மகளிர் உரிமை தொகையானது குலவிளக்கு என்ற திட்டத்தின் 2000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். அது தவிர ஆண்களுக்கு இலவச பேருந்து பல்வேறு அறிவிப்புகளை முன்னரே வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி ஆகியவை இன்னும் முடிவாகாத சூழ்நிலையில் அதிமுக அந்த முதல்கட்ட தேர்தல் அறிவிப்பை வாக்குறுதிகளை வெளியிடுவதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் திமுக பொறுத்த மட்டும் கொடுத்த வாக்குறுதியை சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் ஆட்சி இருந்த போதெல்லாம் என்னென்ன தேர்தலுக்கு சொன்னமோ அதெல்லாம் செய்து முடித்திருக்கிறோம். இப்பொழுதும் திமுகவின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் தளபதி அவர்களால் கனிமொழி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு தேர்தல் அறிக்கை தரும். இது திமுகவினுடைய நிலைப்பாடு. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. திமுக சொன்னதை செய்திருக்கிறது. ஸ்லோகனே இப்படிதான், சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். இது கடந்த கலைஞர் காட்சியில் காலத்தில் தளபதி காலத்தில் சரி கொடுத்த வாக்குறுதிகளை செய்துவிட்ட காரியங்களை சொல்லி ஓட்டு கேட்போம். ஆனால் அவருடைய நிலைப்பாடு அப்படி அல்ல. குறிப்பா அவங்க சேர்ந்திருக்கிற கட்சி என்ன சொல்லிச்சு, 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டாங்களா? 12 வருஷமா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நிக்கிறாங்க. ஆகவே இவருடைய வாக்குறுதியும் அதே போல்தான் இருக்கும். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக சொன்னால் அது செய்யும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே ஆழமாக படித்துவிட்டது. அது எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. ஆகவே இந்த நிலைப்பாடு இதுதான். மற்ற அறிக்கையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதுல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, திமுக ஏற்கனவே அமல்படுத்தி உள்ள பல்வேறு திட்டங்களை மேம்படுத்தும் வகையில் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்றால் இவர்கள் 2000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து என்றால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து, ஏற்கனவே உள்ள திட்டங்களை இவர் கூடுதலாக அந்த தொகையாக இருக்கட்டும் அல்லது அந்த திட்டத்தை மேம்படுத்துவதாக, அதாவது பெண்களுக்கு என்றால் ஆண்களுக்கும் அதில் இலவச பேருந்து என்ற அறிவிப்பு, மேலும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவோம் என்று மத்திய அரசு 125 நாட்களாக இருக்குது, 150. ஏன்னா ஏற்கனவே உள்ள திட்டங்களை மேம்படுத்தும் வகையில் அது மக்களின் எதிர்பார்ப்பாக அது இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த அறிவிப்பு இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா சார்? தயவு செய்து 2021 எடப்பாடி தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்றதோ அது மேல கொஞ்சம் கொசுறு போட்டு எல்லாத்தையும் அறிவிச்சார். அது மக்கள் எழுதிட்டாங்களா? அது அவங்களுடைய மோடல் ஆபரேஷன். எடப்பாடியுடைய கட்சிக்கு அது வழக்கமா உண்டு. அதாவது திமுக சொல்றதுக்கு மேல கொஞ்சம் கொசுறு போட்டு அறிவிப்பு செய்தது. அது போன தேர்தல் முறியடிக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தலையும் அவர்களால் அது ஈடுபடாது. மேலும் திமுக தேர்தல் அறிக்கை பொதுமக்கள் மிக ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், சொல்வதை செய்கிற ஒரே கட்சி திமுக, மு.க. ஸ்டாலின் தான் என்ற நம்பிக்கை ஆழமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை காப்பாற்றுகிற வகையில் தேர்தல் அறிக்கை திமுக சார்பில் வரும். அது விரைவில் வெளிவரும். ஓகே சார், நன்றி சார். இந்த அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக தங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.